நீங்க கத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டவங்க. நீதிமொழிகள் 7:24 ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. செவி கொடுத்தவங்க வாழ்க்கையில என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். லூக்கா 17:12 10 குஷ்டரோகிங்க இருந்தாங்க. அந்த 10 குஷ்டரோகம்னா என்ன, நம்மளோட ஸ்கின்னு அதெல்லாம் பார்ட்ஸ் எல்லாம் சுருங்கி வீட்டுல யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க, ஊருக்கு ஒதுக்குப்புறமா வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு 10 குஷ்டரோகிங்க பைபிள்ல ஊருக்கு ஒதுக்குப்புறமா வச்சிருந்தாங்க. அவங்க எல்லாம் ஏசப்பா பத்தி கேள்விப்பட்டாங்க. அந்த இடத்துக்கு ஏசப்பா வரும்போது அந்த 10 குஷ்டரோகியும் ஏசப்பா கிட்ட போயிட்டு அழுது எனக்கு உடம்பு சரிப்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏசப்பா நீங்க போய் ஆசாரியர்கிட்ட போய் காமிங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க போற வழியிலேயே அவங்க சுகமாயிட்டாங்க. எப்படி சுகமானாங்க? ஏன்னா அவங்க ஏசப்பாவோட வார்த்தைக்கு செவி கொடுத்தாங்க. நம்மளும் சர்ச்சைக்கெல்லாம் போறோம், வார்த்தையை கேட்காம செவி கொடுக்காம இருக்கோம். அந்த குஷ்டரோகிய வாழ்க்கையில எவ்வளவு அழுகலா இருந்துச்சு. நம்மளோட வாழ்க்கையில அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா நம்மளோட ஏசப்பாவோட வார்த்தையை கேட்டு அதை மாதிரி நடக்கணும்.